சார் இப்போ சீமான் அவர்கள் வந்து அப்பப்போ விஜய் அவர்களை வந்து தற்குறின்றாரு, அப்புறம் தம்பின்றாரு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற மாதிரி தெரியுது சார். இதை வந்து நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியம்ன்றாங்க. தேசியன்ற வார்த்தையே வடமொழி சொல்லு தான், தமிழ் சொல் கிடையாது தேசம்ன்றது. அடுத்து வந்து கருத்தியல் ரீதியா என்கிட்ட மோதுங்க அப்படின்றாரு. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் தொண்டர்களா மாதிரி. கருத்தியல் ரீதியா இப்ப நான் மோதுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் எதிரின்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து கை கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து அவங்க ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்னா, திராவிட கட்சியில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து அண்ணன்களாம். இது வந்து ஒரு பங்காளி சண்டையா, அண்ணன் தம்பி சண்டை தானா. அப்படிங்கக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க அண்ணன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தம்பினா அப்ப நாம் தமிழர் கட்சி கிடையாது, நாம் திராவிடர் கட்சி தான் அது. அப்படிங்குள்ள கருத்தியல் ரீதியா மோதணும்னாலே நீங்க கருத்துல ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இல்லையே. நீங்க ஒரு நாள் வந்து அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணான்றீங்க, மறுநாள் சனியன்றீங்க. எம்ஜிஆர் வந்து வள்ளல்ன்றீங்க, மறுநாள் வந்து அவரையும் சனியன்னு சொல்லி எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க மலையாளின்ட்டு. அப்படிங்கக்குள்ள உங்க கருத்துலேயே நீங்க ஒரு நிலையாவே இல்லையா. பெரியார் பிள்ளைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க, திராவிடத்துல தான் நீங்க உள்ளே வரீங்க. இப்ப வந்து திராவிட எனக்கு எதிரி, பெரியார் யாருன்னே தெரியாதுன்றாங்க. நீங்க முதல்ல ஒரு கருத்தை நிலையாருங்க சார். அப்புறம் வந்து நீங்க எங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லலாம், வேற என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் உங்க கட்சியிலே நிறைய பேர் வந்து இப்பதான் புரியுது அவங்களுக்கு, நம்ம தப்பான இடத்துல இருக்கோமோன்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க கருத்துல நிலையாருங்க. உங்க கருத்து ரீதியா நானும் மோதுறேன், உங்களோட கொள்கையில நானும் மோதுறேன். பேசலாம் சார் நிச்சயம். ஆனா சீமானை வந்து நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டோம். சீமான் என்னவா இருக்கட்டும், அவங்க கீழே உள்ள தம்பிங்களா இருக்கட்டும், அது வந்து சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி கிடையாது, நாம் திராவிடர் கட்சி சார். அவங்க இன்னைக்கு வந்து பங்காளி சண்டைங்குவாங்க, நாளைக்கு சண்டை போட்டுப்பாங்க, மறுபடியும் போய் கை கொடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு அண்ணன் இறந்து போயிருந்தப்போ சொன்னார் எனக்கு வந்து அவங்க அண்ணன்னு சொல்லிட்டு அவர் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி ஒரு கருத்துலேயே அவர் ஒழுங்கா கிடையாது சார்.